கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதம் 1 மற்றும் 2 வசனங்கள். சங்கீதம் 121 முதல் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அதிக மனப்பாடமாய் வைத்திருக்கின்ற பல கர்த்தருடைய வசனங்களில் இந்த வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். நம் அனைவருக்கும் கண்டிப்பாக இது பாராமல் தெரிந்திருக்கிற ஒரு வசனமாகத்தான் இருக்கும். ஜெபம் என்று சொன்னாலே உடனே நாம் சொல்லி ஜெபிக்கின்ற வசனங்களில் பிரதானமான ஒரு வசனமாக இவை இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது இந்த வசனம் என்றால், ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். அவருடைய ஒத்தாசை என்பது எந்நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பொய்த்து போகாது என்பதை மிக ஆணித்தரமாய் சொல்லித் தருகிற வசனமாக இருக்கின்றது. ஆகவேதான் தாவீது தான் செபிப்பதற்கு முன்பதாக மிக அற்புதமாக அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அப்படி என்றால் ஆண்டவர் ஒத்தாசையை அனுப்புகிறதோ அல்லது தாவீது கடவுளிடத்திலிருந்து ஒத்தாசை பெற்றுக்கொள்வது என்றோ எப்பொழுதோ நிகழ்கின்ற ஒரு காரியமாக அல்ல. அத்தி பூத்தார் போல் என்று கிராமங்களிலே சொல்ல கேட்போம். எப்பொழுதோ ஒரு முறை நடக்கும், எங்கோ ஒரு இடத்துல நடக்கும். அப்படி கடவுளிடத்தில் இருந்து மனிதர்கள் ஒத்தாசையை உதவியை பெற்றுக்கொள்வது என்பது எங்கேயோ யாருக்கோ நிகழ்கின்ற ஒரு அற்புதம் அல்ல. அது அனுதினமும் மனிதனுடைய ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலும், அதுவும் எல்லா மணித்துளிகளிலும் கடவுள் கொடுக்கின்றதான கிருபை என்பது என்ன செய்கின்றது? மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இதை பேசுகின்ற தாவீதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, தாவீது வழக்கமாகவே ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்தில் இருந்து இந்த ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளுகிறபடியினால்தான் இந்த வசனத்தை அவர் குறிப்பிடும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. இது தொடர் கதையாக, தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் எனக்கு ஒத்தாசையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்தில் நான் இப்பொழுதும் என் கண்களை நான் ஏறெடுக்கின்றேன். இந்த நேரத்தில் கூட, ஏனென்றால் எனக்கு ஒத்தாசை தேவை என்கிற நேரத்திலெல்லாம், உதவி தேவைப்படுகின்ற நேரத்திலெல்லாம் நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? ஒத்தாசையை, உதவியை எனக்கு அனுப்புகிறவராக இருக்கின்றார். 2வது வசனத்தில் தான் ஒத்தாசை எதிர்பார்க்கிறது எந்த இடம் என்று சொல்லியும், அந்த ஒத்தாசையை அனுப்புகின்ற கடவுள் யாராக, எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதையும் மிக தெளிவாக சொல்லுகின்றார். நான் ஒரு சாதாரண இடத்தில் அல்லது எங்கோ ஒரு இடத்துல அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நான் என் கண்களை ஏறெடுக்கின்றேன். அவரை நோக்கி பார்க்கின்றேன். அந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள் எனக்கு என்ன செய்வார்? ஒத்தாசையை தருவார். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுளாக இருக்கிறார்.
அத்தனை வல்லமை கடவுளுடையதாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது குறிப்பாக இந்த கிரியேஷன் ஸ்டோரிஸ் என்று சொல்லுவார்கள். அந்த படைப்பின் நிகழ்வுகளை நீங்கள் படித்து முதல் 2-3 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து கொண்டு வந்தால் கடவுள் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக இந்த அண்ட சராசரத்தையும் படைக்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதிலே இருந்து கற்றுக்கொள்வது என்ன? அத்தனை வல்லமை நிறைந்த கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அந்த ஆண்டவரிடத்திலே இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த கடவுள் எப்பொழுதும் என்றாகிலும் ஒரு நாள் அல்ல, அல்லது யாரோ ஒரு மனிதருக்காக அல்ல, ஒவ்வொரு மனிதருக்கும் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒத்தாசை அனுப்புகின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒத்தாசை அவரிடத்திலே இருக்கின்றது. அவர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கின்றார். கேளுங்கள். ஆண்டவர் மிக அழகாய் சொல்லி கொடுத்தார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா! நாம் கேட்டால் ஆண்டவர் நம் சந்தோஷப்படும்படியாய் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவர் போஷிக்கும் பொழுது அப்படிதான் இந்த வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வேண்டிய மட்டும் ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் உண்டு திருப்தி அடைந்து மீதியானதை 12 கூடைகளில் அவர்கள் எடுத்தார்கள். ஆம், வேண்டிய மட்டும் கொடுக்கின்ற கடவுளாக நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏதோ இல்லாததற்கு கொஞ்சமாவது கடவுள் கொடுத்தாரே என்ற நிலைக்குள் நம்மை வைப்பவர் அல்ல. நம்மை சந்தோஷப்படுத்துகிற கடவுளாய், நம்மை மகிழ்ந்திருக்க செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். அந்த ஏழை தாய் போகின்றார். ஐயா, என்னுடைய வீட்டுக்காரன் ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். அவரோ பணம் வாங்கிவிட்டு கடன் வைத்துவிட்டு மரித்து போனார் திடீரென்று. இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகளை அடிமையாக கேட்கின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுவது நமக்கு நன்றாக தெரியும். அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு நீ காலியான பாத்திரத்தில் ஊற்று. இந்த தாய் அதை அப்படியே செய்து அங்கே என்ன சொல்லுகின்றார்? போய், ஐயா, நீங்கள் சொன்ன வண்ணமாய் செய்தேன். இதோ பாத்திரம் முழுவதும் எண்ணெய்களாய் நிரம்பிவிட்டது. தேவையான அளவிற்கு இதற்கு மேல் வேறொரு பாத்திரம் இல்லை. இல்லாதிருந்தால் நான் பிடித்திருப்பேன், இல்லாமற் போய்விட்டதே என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், அவை எல்லாவற்றையும் விற்று உன் கடனை அடைத்து நீ மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. ஆம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிற கடவுள். நான் இங்கே பணத்தை குறித்து மட்டும் பேசவில்லை. உன் வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டிருக்கிறதான சந்தோஷம் கடவுள் உனக்கு பரிபூரணமாய் கொடுப்பார். சமாதானத்தை, உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிபூர்ணமான சமாதானத்தை கடவுள் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கின்ற கடவுளாய், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம் திருப்திகரமாக இருக்கும்படியாய், மகிழ்ந்திருக்கும்படியாய், பிரகாசமான ஒரு எதிர்காலமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கடவுள் மாற்றித்தர முடியும். நம்முடைய தொழிலை அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அதில் ஒரு மிகுதியான அபிவிருத்தியை கடவுள் கொடுக்க முடியும். நம் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றேன். ஆம், கஷ்டப்பட்டு வேலை செய்கின்ற அந்த வேலையை கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அது சிறிய வேலையோ பெரிய வேலையோ அதை ஆசீர்வதிக்கிறார். அது மிகுதியும் பெருகும்படி கடவுள் செய்கின்றார். என்றால் நம்முடைய கடவுள் பெருகச் செய்கின்ற கடவுள், நம்முடைய கடவுள் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒத்தாசை வரும் கண்களை பர்வதத்திற்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற கடவுள். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் கடவுள் தாமே இவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ண நன்மையிலால் நிரப்பி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.